ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா. அது தாமதிப்பதில்லை. அதாவது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது என்ன குறித்த காலம்? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்படும். அப்போ ஒரு குறித்த காலம் இருக்குது. உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துக்கிறாரு, எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துக்கிறாரு, தலைமை போதற்கு ஒரு தரிசனம். ஒவ்வொரு விசுவாசிகளும் இயேசு ஏற்றுக்கொண்டு வேதத்தை படித்து நீண்ட நாட்களாக விசுவாசியாக இருக்கிறவர்களுக்கு தரிசனம் இல்லாமல் இருக்காது. அவரவர்களுக்கு ஒரு தரிசனம். ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டணும்னு ஒரு தரிசனமாக இருக்கும். தொழில் செய்கிறவர்களுக்கு தொழிலை விருத்தி அடையணும்னு ஒரு தரிசனம் இருக்கும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியத்தில் தரிசனம் இருக்கும். இப்போ நம்முடைய தலைமை போதற்கு 10,000 ஆத்துமாக்கள் அல்லேலூயா தரிசனம் கொடுத்துருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு தரிசனம். ஒரு ஹாஸ்பிட்டல் ரசிக்கப்பட்ட ஒரு டாக்டராக இருக்கிறாரு, ஒரு என்ன பண்ணுறது, ஒரு டிஸ்பென்சரி, ஒரு சின்ன அளவில் மருத்துவம் செய்கிறாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு ஒரு தரிசனம். பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டணும் அப்படிதானப்பா. சின்னதாக இருக்குது, என்ன பண்ணணும், பெரிய ஹாஸ்பிட்டலாக கட்டணும் ஒரு தரிசனம் இருக்கும். இப்படி வேலை செய்கிறவருக்கு என்ன இருக்கணும், இன்னும் பெரிய படிப்பு படித்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும். அல்லேலூயா. இப்படி அநேக தரிசனம் இருக்குது. ஆனால் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டது. பைபிளில் ஒருத்தனுக்கு தரிசனம் வந்தது. அது யாருக்கு? யோசேப்புக்கு. என்ன தரிசனம் அவனுக்கு? யோசேப்பு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன? அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் பணிஞ்சு கொள்ளணும். எத்தனையோ சூரிய சந்திரனும் 12 நட்சத்திரங்களும். ஆமாம், அப்படி ஒரு தரிசனம் அவனுக்கு. ஆனால் அவன் இருக்கிறது எங்கே இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்போ குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலம் அவனுக்கு எப்போ வந்துச்சா? 12வது வருஷத்தில் வந்துச்சான். எத்தனாவது வருஷம்? 12 வருஷம். அதாவது சிறைச்சாலையில் போய் 12 வருஷம் இருக்கிறான். அந்த 10வது வருஷத்தில் அவனுக்கு ஒரு நினைப்பு. இந்த கூட இந்த பாட பாத்திரக்காரன் அவனுக்கு சொப்பனத்தை விலக்கி அவன் சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, நடந்துச்சு. அவன் போயிட்டு நீ பார்வோன் கிட்ட போனால் என் நிலைமையை கொஞ்சம் சொல்லு, சொன்னாக்கா என்ன பார்வோன் என்னை ஜெயிலேருந்து வெளியில் ஆகுதான்னு சொல்லி நம்பினான். அவனை நம்பினான் தரிசனத்துக்காக. ஆனால் பாருங்க, அவன் போய் என்ன பண்ணானா, மறந்து போயிட்டான். வேதனையில் வேறு என்னடா நான் இவ்வளோ பெரிய சொப்பனத்தை அவனுக்கு விளக்கத்தை கொடுத்து இங்கேருந்து வெளியே போனானே, என்னை மறந்துட்டானேன்னு அது ஒரு கவலை. கட்சியில் பாருங்க 12வது வருஷத்தில் அவனுக்கு தரிசனம் நிறைவேற்றி கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே என்ன பண்ணார், எகிப்துக்கு ராஜாவாகிறார். அந்த வசனம் எடுக்க சங்கீதம். அந்த குறித்த காலம் என்ன காலன்ற பாருங்க. சங்கீதம் 105. நம்முடைய வாழ்க்கையில் கூட தரிசனம் எப்போ நிறைவேறினாக்கா, குறித்த காலம் வரைக்கும் அந்த தரிசனம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலத்தில் நம்ம மனம் போன போக்கில் கண் போன போக்கில் வாழ்ந்துருந்தா தரிசனம் குறித்த காலத்தில் நிறைவேறாது. அது போயிட்டே இருக்கும். 12 வருஷம் தாண்டும், 15 வருஷம் தாண்டும், கடைசியில் தரிசனம் இல்லாமே போய் சேர்ந்துருவோம். ஆனால் அந்த குறித்த காலத்துக்குள்ள இந்த யோசேப்பு பயந்து போல பாருங்க. என்னடா அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், சிறைச்சாலையில் அதிகம். எப்படிப்பட்ட கேஸு? பொம்பளை கேஸில் போய் மாட்டிக்கிறான். அந்த காலத்தில் பொம்பளை கேஸு, போத்திபார் மனைவி என்ன பண்ண கெடுத்துன்னு சொல்லிட்டு போனான். மோசமான கேஸு. அவனுடைய 20 பிரால் அடிபட்டுச்சு. நினைக்கிறான் என் தரிசனம் எப்படி நிறைவேறும், சொந்தே போல அவ்வளோதான் என் லைஃபே அவ்வளோதான் நினைக்கல. அவன் என்ன பண்ணானா பாருங்க. சங்கீதம் 105 19வது படிக்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அதான் குறித்த காலம். என்ன கர்த்தர் சொன்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுக்கு அந்த தரிசனம் நிறைவேறவே இல்லை. என்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறியதோ அன்றைக்கு அவனுக்கு அந்த ஒரே ஒரு நைட் தான். இன்னைக்கு ராத்திரி சிறைச்சாலையில் இருக்கிறான். மறுநாள்
ராஜா ஆள் அனுப்பி அவனை சவரம் பண்ணி ஷேரட்டில் போயிட்டே இருக்கிறான். 24 மணி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய ரியாலிட்டிகள் சேஞ்ச் ஆகி போச்சு. மறுநாள் சிறைச்சாலையில் இருக்கிறான். 24 மணி நேரத்துக்குள்ள ராஜாவுக்கு சொப்பன் உண்டாக்கி அங்கிருந்து ஆள் அனுப்பி அவன் மறுநாள் சவரம் பண்ணி சேரட்டில் போய் அங்கே அரண்மனைக்கு போகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறாத வரைக்கும் நம்முடைய தரிசனம் நிறைவேற போகிறது கிடையாது. அதனால் அன்பான தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அவர் பாட்டு ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு, நான் என் பாட்டு மனமோன போக்கில் இருப்பேன், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு சொன்னாக்கா கர்த்தருடைய வார்த்தையும் உன் வாழ்க்கையில நிறைவேறாது, தரிசனமும் உன் வாழ்க்கையில நிறைவேறாது. இருக்குது சிறைச்சாலை. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் இருக்கிற நிலை, என் பேக்ரவுண்டு, என் சரீர நிலை, குடும்ப நிலைமை இதெல்லாம் பார்த்தா என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு எண்ணத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்? அவிசுவாசம் அவநம்பிக்கை கொடுத்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாதே அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் பயம் அங்கலாய்ப்பிலே காலத்தை கழிச்சிடுவான். நம்மளும் அப்படியே போயிட்டே இருப்போம். அப்புறம் தரிசனம் நிறைவேறாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். அது என்ன வார்த்தை? அது என்ன நிறைவேறுதல்? அன்பானவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், அதாவது 10வது வருஷத்துல அவன் பாருங்க, அவங்க அண்ணன் தம்பி ஒரு தப்பும் செய்யல பாவம். அவங்க அண்ணன் தம்பி குயில போடுறாங்க. அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் அந்த பொம்பளைக்குள்ள பிசாசு புகுந்து அவங்க வந்து போய் சுற்றி போடுறான். இதெல்லாம் மனசில் நினைக்கிறான், நான் என்ன தப்பு செஞ்சேன், யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், என் அண்ணன் தம்பிக்கு என்ன இப்படி குயில போட்டு எங்கள் அப்பா கிட்ட நல்லா பல வருடத்தோடு இருந்தது. இதே நினச்சி அந்த 12 அண்ணன் தம்பிகளை நினச்சி வருத்தம் வேதனை. ஏன்னா சிறைச்சாலாம் அவனது அவன் பிராணி இரும்பில் அடைப்பட்டுச்சான். எங்குமே பாருங்க, சும்மா தான் நமக்கு கோவம் வராது யார் மேலே. நம்மளுக்கு வர உபத்திரங்கள் பாடுகள் வேதனை வரும்போது இதுக்கு காரணம் யாரோ அவங்க மேலே பகா விருப்படிக்கிறவங்களா இருக்கும். அப்படித்தானப்பா? ஏதாவது ஒரு பிரச்சனை எதுவும் யாரையும் நினைக்க மாட்டான். ஒரு ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம்னாக்கா அந்த பிரச்சனைக்கு ஆளானவங்க மேலே ஒரு வெறுப்பு கசமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சிறைச்சாலையில் போயிட்டு இருந்தேன். ஏன்னா அவனும் மனுஷன் தான். யோசிச்சிருப்பேன், நான் வானத்துல தான் வந்தான், நம்மள மாதிரி மனுஷன் தான். அவங்க அண்ணன் தம்பிக்கு மேலே கவலை வெறுப்பு பயம் இப்படியே ஓடி போச்சு 10 வருஷம். அதுக்கப்புறம் போத்திபார் மனைவி நல்லா போத்திபார் நான் என் மூலமாக கொடுவா நல்லா தொழில் வியாபாரம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. நல்லா அந்த பொம்பளை அப்படி வந்து இப்படி பொய் கேஸ் போட்டு என்ன பண்ணிட்டா, என்னை சிறைச்சாலையில் போட அவன் மேலே ஒரு வெறுப்பு, அவன் மேலே ஒரு மனத்தாங்கல். இப்படியெல்லாம் இருந்தாக்கா என்ன பண்ணாது? தரிசனம் நிறைவேறுமா? அப்படியே போயிட்டே இருக்குது. கட்சியில் 10வது வருஷத்துல கூட இருந்த ஒரு ஆள் பாருங்க, அவனுக்கு தரிசனம் சொப்பனத்துக்கு விளக்கு கொடுத்து அவங்க விடுதலையாகி போய் அவன் காப்பாற்ற ரொம்ப நம்பிக்கையா இருந்தான் பாருங்க. கட்சியில் அவனும் கட்சியில் அவன் மேலே வெறுப்பு. கட்சியில் பார்த்தாரு இந்த வெறுப்பு, இந்த வேதனை, இந்த துக்கம் இருக்கிற வழியில என்ன பண்ணாது? தரிசனம் நிறைவேறாது. குறித்த காலம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவனுக்கு எந்த வாழ்க்கை அற்புதமும் நடக்கல. அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிறைவேற்றணும்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், என் சகோதரர்களை மன்னிச்சிடுறேன், அன்பு கொண்டுடுறேன், போத்திபார் மனைவியை அன்பு கொண்டுடுறேன். என்னப்பா சொல்லுது? கூட இருந்து போனான் பாரு, என் மூலமா அற்புதத்தை வாங்கிட்டு போனான். அவன் மேல என்ன பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு கட்சியில் என்ன பண்ண, கர்த்தர் தான் எனக்கு சொல்லிட்டு கர்த்தாவே இப்படி வார்த்தையின்படியே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்றான் பாருங்க. அது அந்த நிறைவேறு வரைக்கும் என்ன பண்ணல, அந்த தரிசனம் நிறைவேறவே இல்லை. அல்லேலூயா. இப்போ நம்மள என்ன பண்ண தெரியுமா? யோசேப்பு கிட்ட நல்ல நல்ல பாடெல்லாம் கற்றுக்கிறோம். நம்ம கூட கோபமும் எரிச்சலும் வேதனையும் மனம் போல போக்களும் போயிட்டே இருந்தாக்கா கர்த்தர் வசதியை நம்ம நிறைவேற்றல. தரிசனம் நிறைவேறுமா? தரிசனம் நிறைவேறும், ஆனா அது தாமதி வரும், ஆனா நீண்டுகிட்டே போகும். 12 வருஷத்துக்கு 13 வருஷம் ஆகும், 17 வருஷத்துக்கு 15 வருஷம் ஆகும். என்னைக்கு தான் நம்ம கர்த்தருடைய வசனத்தை நிறைவேற்றமோ அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிறைவேறும்? தரிசனம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பே வரும். அல்லேலூயா. தெளிவா சொல்லு, கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் இயேசு கிருபை நமக்குள்ளே வாசம் பண்ண. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நான் இயேசுவை போல என்னைக்கு நான் மாறுகிறேனோ அது வரைக்கும் என்ன பண்ணுது? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, உயர்வு மேன்மையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறதிலே தீவிரமாக இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம யார் மேல கசப்போ பகையோ வெறுப்போ முறுமுறுப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படியே இந்த தரிசனம் நீட்டிக்கிட்டே போகும். குறித்த காலம் அது தொடர்ந்துக்கிட்டே போகும் பார்க்குறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் போது
ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான வாசலை அவர் திறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாம் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேவன் என்ன பண்ணாரு? அற்புதங்களை செய்தார். ஒருத்தன் 38 வருஷமா இருக்கிறான் பெதஸ்தா குளத்துல இருக்கானப்பா. அவனுக்கு என்ன தரிசனம்? நான் சுகமாகி நல்லா எழுந்து நடக்கணும், அதுதானே அவனுக்கு தரிசனம். வியாதியிலேருந்து சுகமாகணும்ட்டான். 38 வருஷமா நினைக்கிறான், தரிசனம் நிறைவேறவே இல்லை. அப்போ 38 வருஷமா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றல என்ன பண்ணி கவலையோடு இருக்கிறான். 38 வருஷம் வியாதியை நல்லா தெம்பார் பண்ணப்பா, கவலைப்படுறான், துக்கப்படுறான், சோர்ந்து போறான். அப்பா அம்மா காப்பாத்திருப்பாங்க, அப்பா அம்மாவை நினைச்சான், அப்பா அம்மா விட்டுட்டான். 38 வருஷமா யார் காப்பாத்தோம்? மாமா மச்சான் நினைச்சு எல்லாம் கை விட்டுட்டாங்க. என்ன பண்ணப்பட்டுக்கிறான்? தனிமையா இருக்கிறான். அங்க இயேசுனார் வந்து கேட்கிறாரு, அப்பா சொத்தமாக விரும்புகிறாயான்னு கேட்டா அவருக்கு என்ன சொன்னா தெரியுமா? ஆமான்னு சொல்லல. ஆண்டவரே எல்லாரும் தூக்கி போறாங்க, ஆனா என்ன மட்டும் கை விட்டுறாங்கல்ல. அப்போ மனத்தாங்கல் உள்ளவனா இருக்கிறான் எல்லாரும் மேலேயும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றல. கிறிஸ்துவின் அன்பு அவங்ககிட்ட இல்லை. இந்த 38 வருஷமா கவலை. வேற எந்த பாவம் செய்யல? பாவம் விபச்சாரம் பண்ணானா, வேச்சனம் பண்ணானா, கொலை பண்ணானா, என்ன பண்ணா? 38 வருஷமா கவலை மேல கவலை. தரிசனம் நிறைவேறவே இல்லை. இயேசு அவனை சந்தித்தார். அல்லேலூயா. இயேசு எப்ப சந்திக்கிறா அங்கதான் தரிசனம் நிறைவேறுவார். 38 வருஷமா நிறைவேறாத அந்த தரிசனம், இந்த இயேசு அவனை சந்தித்த உடனே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறா இல்லையா? எப்படி நிறைவேற்றார்? அந்த 38 வருஷம் வியாதியஸ்தம் மேல வச்சு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய ரத்தத்தால் பாவங்கள் நீக்கப்பட்டது, சாபங்கள் நீக்க, பகை, கசப்பு, வெறுப்பெல்லாம் அந்த வியாதியஸ்தம் யார் மேலாம் கசப்பாங்க? கடவுள் மேலே கசப்பு. சில பேர் 38 வருஷமா சுகமாக கடவுள் மேலே சில பேர் கசப்பு. எங்கிருந்து வார்த்தை நிறைவேறி எங்க தரிசனம் நிறைவேற போகுது? 38 வருஷமா கடவுள் கூட என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டுட்டாரு. கைவிடலப்பா கடவுள் கைவிட மாட்டான். நீ கவலையும் வெறுப்பையும் மாம்சத்தில் போட்டா எப்படி பண்ணாரு? தேவாவியான கடவுள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினா இயேசு சரிக்கிறோம். இயேசு ரத்தம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் போது உன் தரிசனம் நிறைவேறும். குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் என்ன? அது குறித்த காலம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுகிற அந்த காலம். அல்லேலூயா. பூர்ணமா இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதிட்டு உயிர்த்ததல், அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்து ஆவியின்படி எழுத்தின்படி என்னைக்கு செலுத்துறியோ அதுதான் குறித்த காலம். அந்த நாளிலே உனக்கு அற்புதம் நடக்கும். நடக்காதா? அதுல நல்லா மெச்சூர்டாக தரிசனம் ஒவ்வொரு நாளும் உனக்கு விருத்தி ஆகிட்டே போகும். தாவீது வர ஒரே நாள்ல விருத்தி அடையல, வர விருத்தி ஆகிறான். அப்போ தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ தாவீது தேவனுடைய இருதயத்தை போல தன் இருதயத்தை மாற்றிக்கொள்றான். கர்த்தருடைய வசனம் நிறைவேறுது. அதனால தாவீது வர பலவீனப்படல, வர விருத்தி ஆகிட்டே போறான். நல்ல தரிசனங்களை எல்லாம் தாவீது நிறைவேற்றது பார்க்கிறோம். அப்போ குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்படாது. என்ன குறித்த காலம்? கவலையோடு, வெறுப்போடு, முறுமுறுப்போடு, பயத்தோடு இதோடு இருந்த குறித்த காலம். என்னைக்கு இயேசுவின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையில நிறைவேறுதோ, அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற தயவு, அந்த வார்த்தை மாம்ச கிருபை சத்தியிலே நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசுவை போல என்னைக்கு மாறுறோமோ அந்த இயேசு தேவனுக்கு தனக்கு என்ன உலகத்துக்கு தெரியுமோ அதுதான் குறித்த காலம். அது வரைக்கும் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்போ இயேசு யாரையெல்லாம் சந்தித்தாரோ அங்கெல்லாம் அவர்களுக்கு தரிசனம். 12 வருஷமான பெரும்பாடுல சரி, 12 வருஷமா இருக்கிற அவளுடைய நோக்கம் என்ன? என்னோட உதிரப்போக்கு சுகமாகணும். 12 வருஷம் எவ்வளோ செலவு பண்ணி பார்க்கறான், முடிவே இல்லை. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் அல்லேலூயா, அன்றைக்கு தான் அவளுடைய தரிசனம் நிறைவேறியது பார்க்கணும். ஆனால் இயேசு யாரையெல்லாம் சந்தித்தாரோ, யாரெல்லாம் இயேசு சந்திக்கிறாங்களோ அங்கே கர்த்தருடைய வார்த்தையின் சந்திப்பு உண்டாக்குறது, அங்கேயே அவர்களுக்கு தரிசனம் நிறைவேறுகிறது பார்க்கணும். அதனால நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசுவை போல மாற பிரயாசப்படணும். 12 வருஷமா சோத்திரம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். கர்த்தர் எல்லாரும் தான் வார்த்தை சொல்றாரு. என்ன வேணும் அவருடைய வார்த்தை? என்ன? இயேசு போல மாறப்பா. யோசேப்பு அண்ணன் தம்பிக்கு மேல கவலை, அவங்க மேல கவலை, இவங்க மேல வெறுப்பு, போத்திபார் மனைவி பண்ணிட்டா, இதே ராத்திரி பக்கத்து சிந்திக்கிறேன். நீ ஓடணும் போனானே அந்த பானை பாத்திரக்காரன்,
ஒருவேளை அவன் சொல்லி வெளிவிட்டா கூட அவனுக்கு அவ்வளோ பெரிய பதவி வந்திருக்காது. ஏதோ வெளிவிட்டா இன்னும் திருப்பி போயாங்கன்னா அடிமையாக வேலையாக தான் போயிடும். அதான் கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. கட்சியில் 2 வருஷம் நீண்டு போயிடுச்சு. 2 வருஷம் போயிடுச்சு. அவன் மேலே ஒரு மனத்தான். கட்சியில் 12வது வருஷத்துல இருந்த யோசேப்பா சீப்பா நான் கூட சில அப்படித்தான். ஓ யார் என்னன்னா பண்ணும், ஏசுவி உலகத்துக்கு தருகிறேன், ஏசுவின் அன்பு தேவ நீதி உயிர்த்தேதல் பிதாவாகிது உமுக தரேன், முழு உலகத்துக்கு தரப்பா. ஓப்பா என் அண்ணன் தம்பி மட்டும் எகிப்தியே ராஜான்னா எகிப்தியே அன்பு கொடுத்துக்கிறான். அல்லேலூயா. பார்வோனு அரசியல் தலைவர் எல்லாம் எந்த அளவுக்கு அன்பு உன்னுடைய விலாசம் அந்த அளவுக்கு உன்னுடைய உயர்வு இருக்கும். அல்லேலூயா. ஆமா அண்ணன் தம்பி தான் மன்னிச்சான், போத்திபார் மணி தான் மன்னிச்சாரு. அவன் பெரிய விலாசம். எந்த அளவுக்கு நீ உன்னுடைய ஆவி வைக்கிறிய நீண்டு அந்த அளவுக்கு பெரிய தரிசனம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் இந்த எகிப்தியே மன்னிச்சு அன்புக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா பாருங்க. டக்குன்னு ஆவியானவர் பார்த்தாரு, அவள் தான் முடிஞ்சு போச்சு. யோசேப்பு மாறிட்டான். கர்த்தருடைய வசம் புடமிட்டு எப்படி என்ன புடம்புறது? மன்னி அன்பு கிருபை அந்த கிறிஸ்துவ சாயல தான் புடமிடுது. புடமிட்டு 12 வருஷம் ஆகுது அந்த நிலைக்கு வர்றது. எத்தனை வருஷம் ஆகுது? 12 வருஷம் ஆகுது. ஏன் 2 வருஷத்துல வரக்கூடாதா? நம்ம கிட்ட தான் இது எல்லாம். 3 வருஷத்துல வரக்கூடாதா? இல்லை 5 வருஷத்துல வரக்கூடாதா? யோபு 9 மாசத்துல பெறானா. இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம். இந்த 38 வருஷம் வியாதி. 38 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு சந்தித்த பிறகு இப்படி இயேசுவை போல நம்ம என்னைக்கு நம்ம மார்க்கம் அந்த நாளில் தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். கட்சியில் மண்ணுக்கு போகிற வரையும் சாதாரணமே வாழ்ந்துட்டு நம்ம நினைச்சது ஒன்று நடக்குது ஒன்றா இருந்து போயிட்டு பாரு. அதனால நம்ம இயேசுவை போல மாறலாம். அல்லேலூயா. எஸ்ஆர் ராஜ்யத்துக்கு பாருங்க, தாய் தகப்பன் இல்லாத அனாதை பெண்ணு இயேசு பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்துக்கிறா. அவளை போல யாருமே கிடையாது. இந்த யோசேப்பு கூட எகிப்துக்கு தான் 127 நாட்டுக்கு அவளுடைய விசுவாசம் எப்படி இருந்துருப்பார். அல்லேலூயா. புறஜாதி தேசம் இந்து தேசம் சேர்த்து ராஜ்யாத்தி ஆயிட்டா. பெரியவிழா இல்லையாப்பா எஸ்ஆர் ராஜ்யாத்தி? ஏன் சார் யோசேப்பு அப்புறம் வேற தாவீது இவங்களாம் ஒரு தேசத்துக்கு தான் ராஜா வந்தாங்க. ஆனால் அந்த எஸ்ஆர் ராஜாத்தி 127 நாடுகளுக்கு ராஜாத்தி அவருக்கு கர்த்தர் அவளுக்காக வேலை செய்கிறாரு அரசாங்கத்தை. அப்போ அவருடைய மைண்டு அவருடைய தாட்ஸு அவருடைய எண்ணங்களை இயேசு போல மாறினான். என்ன பொறுப்பு? எஸ்ஆர் ராஜாத்தி இயேசு போல மாறி கர்த்தருடைய வசனத்தை என்ன பொறுப்புன்னா, மகா துரோகி மகா கொலைபாதகத்தை ஆமான்னு கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறான்னா இயேசு போல மாறினாலாம் இல்லையா? நீங்க செய்யுமா நாங்க செய்யுமா? யாராவது செய்வாங்களாப்பா? யோத குலத்தையே சங்காரம் போடணும் கையெழுத்து போடணும் துரிதப்படுத்தி கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு விருந்து வைக்கிறாப்பா. அல்லேலூயா. இயேசு சத்துருக்கள் மத்தியில் பந்தியா நல்ல வசனத்தை நிறைவேற்றிட்டா பாருங்க. இந்த எஸ்ஆர் ராஜாத்தி அவள் வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேற்றிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் தரிசனம் நிறைவேறது தான். அவளுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டு எந்த இது வாய்க்கணும். ஆமா சதித்திட்ட வாய்க்காமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்ரை பார்த்து எல்லாருமே திகில் அடைஞ்சிருப்பார்கள். தேறி இருந்தா கர்த்தருடைய வாசம் நிறைவேறி இருந்தது எஸ்ஆர் ராஜாத்திக்கு. ஆனால் அவர் காரியமெல்லாம் ஜெயமாக இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவை போல நாம் பரிபூர்ணமடைய கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அது நீண்டு கொண்டே போகிறது பார்க்கணும். அதனால ஜெபம் பண்ணுவோம். நமக்கும் ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கும் ஒரு தரிசனம். எந்த தரிசனம் இருக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவங்களை சாபங்கள் அக்கிரமங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. அவருக்கு என்னப்பா தரிசனம்? இயேசுக்கு 3ஆம் நாள்ல பாதாளத்தை வேதாளத்தெல்லாம் ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், மரணத்தை வானதோடு சகல அதிகாரம் பெறணும். அதுதான் அவருடைய தரிசனம். சிலுவையில நம்முடைய பாவங்களை சாபங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. 12 வருஷம் காத்துக்கல இல்லை ஏசு நாள். எத்தனை நாள் வந்துச்சு அவருக்கு? 3 நாள்ல தரிசனம். பரம யோசிப்பு அவரு. சகோதரெல்லாம் சிலுவையில் அறிகிறாங்க, ஈட்டால குத்துறாங்க, காரி துப்புறாங்க, எல்லார் மேலே கோபையும் வெறுப்பு வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் பாதாளத்தில் தான் இருந்திருப்பார். எழுந்திருக்க மாட்டார் 3ஆம் நாள்ல. அல்லேலூயா. அவ்வளோ இமிடியேட்டா மன்னிக்கிறேன் அன்பு கூறி அந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றா இருப்பாங்க. பிலாத்து மேல கோவமா, ராயர் மேல கோவமா, இல்ல யூதாஸ் மேல கோவமா, இல்ல காரி துப்புறானுங்களா அவங்க மேல கசுப்பா வெறுப்பா, ஈட்டியால குத்துறாங்க அவங்க மேல கசு வச்சிருந்தாரா, சிரசுல முள்முடி சொன்னீங்களா, நல்லா இருக்கீங்களாடா டே, நான் என்னடா பாவம் பண்ணேன், என்ன போய் இப்படி அடிக்கிறீங்களே, வேற சபிச்சாரா நிந்திச்சாரா? கர்த்தருடைய வார்த்தையே தீவிரமா நிறைவேற்றார் இயேசு கிறிஸ்து. இயேசுதான் நமக்கு மாதிரி. யோசேப்பு மாதிரி யோசு மாதிரியாப்பா? யோசேப்பு மாதிரினா 12 வயசு நீ போக வேண்டியதான். நெஞ்சு மன்னிக்கலாமா இப்படியே நெஞ்சு 12 வயசுக்கு இது போடும். 12 வருஷம் சிறைச்சாலை தான். பாவம் வேதனை துக்கத்தில் தான் இருப்போம், வறுமை கஷ்டம் துக்கம் பாடியிலே இருப்போம். ஆனா இயேசுவை போல இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறும் சகோதராகட்டும், இடத்தாராகட்டும், தேசத்தாராகட்டும், முழு உலகத்தையும் அன்பு கூத்தாரா பாரு. அவருடைய தரிசனம் பாரு. எஸ்ஆர் ராஜ்யத்தில் 127 நாடு, இயேசுக்கு முழு உலகம். அல்லேலூயா.
ஏன் இயேசு போல முழு உலகத்தை அன்பு கூற முடியாது நம்மளால? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. இயேசு தாங்க நமக்கு மாதிரி. எஸ்தரும் நமக்கு மாதிரி கிடையாது, யோசேப்பும் மாதிரி கிடையாது. இயேசு தான் நமக்கு மாதிரி. நம்மளாம் ஆதாம் படியா வந்து பாவம் செய்து தேவ மகிமைட்டு சிறைச்சாலை இருப்போம். பாவம் செய்கிற, சாப செய்கிற, தரித்திர செய்கிற, வியாதி செய்கிற, அவமானம், வெக்கம் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், இயேசு நம்மளை போல மாறிட்டாரு. நமக்கு ஒரு மாதிரி காட்டுறா. தாமச பாரு, உன்ன மாதிரி ஆயிட்டேன், உன்னை விட மோசம் நீ நான் வச்சுக்கிற ஏதோ ஓடுற சிலுவையில் இல்லாத வியாதி இல்லாத சாபம் இல்லாத எனக்கு தரிசனம் இல்லையா? 3 நாள்ல பாவத்தை சாபத்தையும் ஜெயிக்கிற மனதை வாழ்ந்து சகல அதிகாரம் பெற்று என் தரிசனம் நிறைவேறணும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு. அப்போ ஏசு என்ன பண்ணாரு? அந்த 3 நாள் பாவத்து சாபம் மரணமே வந்தாலும் ஜீவன் மன்னிப்பு பரிகாரத்தை தான் பேசுறாரு. அளவற்ற அன்பு அந்த கத்துடைய வார்த்தை தான் நிறைவேற்றார். தேவ நீதி டு உழித்தேதல் குத்தாரப்பா. கைவிட்ட பிதா குத்தாரு, காட்டி குத்த யூதாசம் மாம்சமானி அவர் கொடுக்குறாரு. அது தாமதித்தாலும் சரி, இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ், என்ன மாற்ற முடியாதுப்பா. யாரும் என்ன மாற்ற முடியாது. மன்னிப்புனா மன்னிப்பு தான், அன்புனா அன்புனா. இயேசு சரி, இயேசு ரத்தம் ரத்தம் தான். நீ காரி தொப்பினாலும் சரி, நீ ஈட்டியால குத்தினாலும் சரி, சேர்த்துல முள்முடி வச்சு உயிரையே ஏற்றினாலும் சரி, என் ஜீவனையே குணம் பண்ணார் பார். அதான் கத்துடைய வசனத்தை நிறைவேற்றாரா? பிதாவாகி ஆவி ஊற்றி ஜீவன் விட்டார். அதே ஜீவனை ஈட்டியால் குத்துற மாம்சமான குத்தாரு. 3 நாள் தான் தரிசனம் நிறைவேற்றி பாவத்தில் மரணத்தில் செய்த பசுத்தாவியர் சாவுகேசர் உயிர்ப்பித்தார். வானத்தோடு சகல அதிகாரம் கொடுத்து கட்சியில் எந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லுங்கய்யா. அவனுக்கு தரிசனம் இருக்கு. எத்தனையோ தரிசனம் இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா தரிசனம் நிறைவேற்றி. வீடு கட்டுறத வீடு வாங்கிட்டாரு, ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு, ஊழியத்தை ஸ்தாபிச்சாரு. எதெல்லாம் ஆதாமுக்குள்ள எல்லா தரிசனம் இயேசுக்குள்ளே நிறைவேறிச்சு. உனக்கு என்னப்பா தரிசனம்? நீ எதை சொல்லு, இயேசு 3ஆம் நாள் எல்லாமே நிறைவேறு. குடும்ப காரியம், வானத்துக்கு போது சகல அதிகாரம், ஆதிகாரம் இயேசு சாப்பிடும், எல்லா தரிசனம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நிறைவேறியது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ள எந்த மனுஷனும் கொண்டு வா, உனக்கு என்ன தரிசனம் சொல்லு. கல்வாரியில் இயேசு நிறைவேற்றினார், அல்லேலூயா, சுதந்தரித்தார். அதனால இதுல இருந்து நம்ம என்ன தீவிரமா இயேசு போல மாற பழகலாம். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம். ரொம்ப மோசமா இருந்தா விலகி இருக்கலாம். ஆனா பகையோ கசப்போ வச்சுட்டு இருந்தாங்க, அது நீ போயிட்டே இருக்க வேண்டியதுதான். 10 வருஷம் ஆகும், 12 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும். கட்சியில் ஆகாதே கூட போய் அப்படியே கல்லறையில் போய் சேர்ந்துருவோம். அதனால இயேசுவை போல மாறும். அதாவது குறித்த காலத்தை வசனத்தை வாசி முடிச்சிடுவோம். குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல்லா படிங்க அந்த வசனத்தை. ஆபகுக் 2ஆம் அதிகாரம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அதனால அது தாமதித்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் வரணும், உயர்வு வரணும், மேன்மை வரணும், ஐஸ்வர்யம் வரணும். எப்படி காத்துரு? இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அது தீவிரப்படுத்தாத. பிதாவாகிய தேவனுக்கு அதுக்கப்புறம் ஆதாம் 2வது இயேசு சாப்பிட கொடுத்துட்டேன். தாமதித்தாலும் அதையே செய்ய. பரலோகம் ஒன்று பார்க்கணும். ஒருவர் மேல இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குந்தாச்சு ஆண்டவரே. இயேசு அப்படித்தானப்பா காத்துட்டாரு. தாமதித்தாலும் காத்துரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை. வஞ்சிஷா வரலையா இயேசுக்கு? பாவத்திலிருந்து மரண வெளியே சமுத்திராயத்து போய் வானத்துக்கு சகல அதிகாரம் வந்தது, உயிர்த்தல் வந்தது, வாக்குத்தத்தெல்லாம் வந்தது. அதனால நல்ல ஒரு இயேசு பார்த்தா எல்லாமே விளங்கிடும். நான் இயேசுவை போல காத்திருக்க போறேன். ஒரு நாள் பேக்கடிக்கு மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். 38 வருஷமா இருக்கிறான், தரிசனம் நிறைவேற. என்னை யாராவது கூப்பிட கவலையோ பேகத்தோட இருக்கான். இயேசு வந்தார், அல்லேலூயா. இயேசு யாரெல்லாம் சந்தித்தார், நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அவன் தலைமையில கை வச்சு பாவத்துக்கு பரிகாரம் பண்றாரு. அன்னைக்கு அவன் வியாதி சுஸ்தமானது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை இயேசுவை பூர்ணப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரே நாள் வருமாப்பா அது இயேசு 3 நாள்லயும் மாற முடியுமா? நம்ம மனுஷர்கள் யோசிப்பை போல 12 வருஷம் போயிட்டே இருக்குது. ஆனால் இயேசுவை போல வாஞ்சிப்போம். இயேசுவின் அன்பை வெளிப்படுது. இயேசு சரி, இயேசு ரத்தம், இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். சோதரம் எல்லாருக்கும் சகோதரர்கள் இருக்கிறாங்க. யோசேப்புக்கு மட்டுமா உனக்கு சகோதரி, எனக்கு சகோதரர், ரட்சிக்கப்பட எல்லாரும் ஆதாம் மூலமா இப்ப எல்லாரும் சகோதரர்கள் தான். அவங்க ஈட்டியை வச்சுன்னு நிற்பாங்க, வார்த்தையால செயலால நமக்கு விரோதமா தான் வரும். அவங்களுக்கு சரிக்கு சரி பதில் கட்டிட்டு நம்மள மாம்சகிரியில் இருந்தாக்கா அது தரிசனம் போயிட்டே இருக்கும் வருஷ கணக்கில். இயேசுவை போல உலகத்தை அன்பு கூறுகிறேன். தேவன் தனக்கு உலகத்து பட்டணத்தை இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்து ஆண்டவே உடைய வசனத்தை நான் நிறைவேற்றுகிறேன். ஆண்டவரே, யோசேப்புக்கு உயர்வை கொடுத்த தேவன் தரிசனம் என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றும். இயேசுக்கு 3ஆம் நாள்ல தரிசனத்தை நிறைவேற்றின தேவன் எனக்கு நிறைவேற்ற. ஆண்டவரே,
என் உண்மையை பாரு ஆண்டவரே. எந்த போத்திபாராகட்டும், எந்த சகோதரர், எந்த கொலைபாதகராகட்டும், உன் வீட்டாரே உனக்கு சத்ரு சொல்லப்பட்டிருக்குது. எல்லாரையும் மன்னித்து அன்புது தேவநீதி ஊற்றி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்து அன்பு கூறுறேன் ஆண்டவரே. மாறவே மாட்டேன், நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, காத்திருக்கிறேன் ஆண்டவரே. சொல்ல 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 ஆவியானவர் வர வர அன்பான உங்க வாழ்க்கை பெரிய மாறுதலை பார்க்கலாம். ஜெபம். அதனால பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு 12 வருஷமா 10 வருஷமா நினைக்கிறான் 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 நினைக்கிறான். அங்க பார்த்தா சிறைச்சாலையில் அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்ததான். அவர் கால்களை விலங்கு போட்டு ஓடிக்கினாங்களாம். ஒடுக்க அவங்க அண்ணன் தம்பிகள் தான் நினைக்கிறான், இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணி என்ன தப்பு பண்ண. 10 வருஷமா நினைக்கிறான், வசனம் நிறைவேறவே இல்லை. போத்திபார் மணியன் நினைக்கிறான். கட்சியில 10வது வருஷத்துல கூட இந்த பானை பாத்திரக்கார போய் உதவி, அவனும் எரியில தீ ஊத்த மாதிரி அவனே அது இன்னும் 2 வருஷம் நீண்டு போச்சு. கட்சியில 12வது வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவு. அல்லேலூயா. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வருவோம். அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்ற ஆண்டவரே என்ன பண்ணுவான் பாவம். அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, ஆதாம் வழியா பிறந்தவன் பிரச்சனை பண்றவனா தான் இருப்பான், குயில போறவனா தான் இருப்பான். போத்திபார் மனைவி பிரச்சனை பண்றவங்களா தான் இருப்பான். இப்படி நான் பார்த்தனா முடிவே கிடையாது, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாரும் நான் மன்னித்து அன்பு கூத்து இயேசு சார் இயேசு ரத்த தேவ நீத்து உயிர்த்தல் பாவ மன்னிப்பு நிச்சயிச்சவன் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறேன், இனி மாற மாட்டேன். அந்த ஸ்டேஜுக்கு பரிசுத்த ஆவியார் நம்ம நினைக்கும் போதா உனக்கு பார்வோன் மத்தியில சொப்பனம் உண்டாக்கி உன்னை சிறைச்சாலையிலிருந்து நீ எந்த சுச்சுவேஷன்ல இருக்க அந்த பாவ செய்ற சாப செய்ற தரித்திர வியாதி செய்யறது எல்லாம் சிறையர் பண்ணி உனக்கு அரண்மனை கொடுத்து உன்னை ஆளுகை செய்கிறவா. அப்புறம் என்ன பண்ணா யோசேப்பு, எகிப்துக்கு ஜீவரத்தனை செய்கிறான். நீ எல்லாருக்கும் நல்ல காரியங்களை செய்கிறவனாய் மாறிவிடுவாய். அப்போஸ்தலனாய், தீர்க்கதரிசி, சுவிசேஷ போதகனாய், எல்லோருக்கும் நன்மையை காட்டுகிற ஒரு ஸ்தானாதிபதியாக மாறிவிடுவாய். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற தாவே. ஆண்டவரே, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ எங்களை நோக்கி பார்க்கிறீர். ஆண்டவரே, வார்த்தை நிறைவேறுகிறா என்று ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியை எங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறீங்க தாவே. நாங்கள் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் வெறுப்பையும் கசப்பையும் காண்பிக்க 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 தரிசனம் காலம் நீண்டுகிட்டே போகுது கத்தாவை. சிறைச்சாலை நீங்கிற பாடல பிசாசும் நொறுக்கிட்டே இருக்கிறான். நொறுக்க நொறுக்க நாங்கள் கிறிஸ்துவை தான் காட்டணும். சிலுவையில் இயேசுவை நொறுக்க நொறுக்க அன்பை தான் காட்டார், மன்னிப்பை தான், இறக்கத்தை தான் காட்டார். எங்களை யாரும் அப்படி யாரும் ஈட்டியால் குத்தது கிடையாது, யாரும் சிறுசில் முள்முடி வச்சது கிடையாது, யாரும் காரியம் துப்பது கிடையாது. எல்லா வார்த்தைகளை தான் செயல்படுவாங்க. அல்லேலூயா. எல்லா வார்த்தையில் தானே சபிக்கிறாங்க, வார்த்தையில் தான் ஈட்டியில் குத்துறாங்க, வார்த்தையில் தான் காரி துப்புறாங்க. இதுவே என்ன தாக்க முடியல ஆண்டவரே. எப்போ தரிசனம் நிறைவேறுது? இயேசுவை போல மாறுறான். உங்களுடைய வசனத்தை நிறைவேற்ற ஆண்டவரே. முழு உலகத்துக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி இயேசு சாப்பிட்ட வாக்கு கொடுக்கிறேன். குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், பட்டத்தார், மாம்சமானியார் இயேசு சார் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானியார் ஆவின்படி இருக்கும்படி கொடுக்கிறேன். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான் சொன்னதுமே பவுல பெரிய பிரதான பாவியாகி அந்த பவுல் பெரிய அப்போஸ்தலனா மாறிட்டான். அவனுக்கு தரிசனம் நிறைவேறுது. அல்லேலூயா. ரொம்ப ரவுடியா அந்த பவுல் அவன் சொல்றான், இனி நானே அல்லப்பா, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். தரிசனம் நிறைவேறதா? பெரிய அப்போஸ்தலனாகி எல்லா சபைகளும் சபை அநேகர் ஆதாயப்படுத்தி புறஜாதி தேசத்தெல்லாம் போய் சபைகளை சாப்பிட்றான். கொரிந்தியர், எபேசியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், இங்கெல்லாம் போய் சபைகளை சாப்பிட்டு பெரிய அவனுடைய தரிசனம் அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலன் ஊழியன். புறஜாதிகள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அந்த தரிசனம் அவனுக்கு நிறைவேறுது. அதுக்கு அவன் இயேசு போல மாறாதானே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார் நிரூபிச்சான். கர்த்தருடைய வசனம் நிறைவேறி போச்சு. பவுல் மூலமா தரிசனம் நிறைவேறுது. பெரிய அப்போஸ்தலனா மாறிட்டான். உலகம் எல்லாம் ஆசீர்வாதம் ஆயிட்டான் பவுல். ஆண்டு இது போல நாங்கள் மாறுகிற ராஜா சோத்திரம். யாரையும் ஒருத்தரை காட்டணும். ஒன்று பிசாசு வசனத்தை நிறைவேற்ற, இல்லைன்னா தேவடைய வார்த்தையை நிறைவேற்ற. எதுக்கு வம்பு? தேவடைய வசனத்தையே நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இவ்வளவாய் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்து இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்களை கல்வாரிசியில் கூட இயேசு சார் இயேசு சார் இயேசு சாமியோட பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான ஆவின்படி ஏற்றுபடி வாய்நாள் கொடுத்து கொண்டே இருக்கிற ராஜா. நிறைவேற்றுவது எல்லாம் உம்முடைய பொறுப்பு. இயேசுவில் பூர்ணப்படுகிறோம். ஆண்டவரே, பூர்ண அன்பை வெளிப்படும். உபத்திரவோ பசியோ பற்றிய நாசமோசமோ கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்ப வேண்டியா. நம்முடைய அன்பு குருவை முற்றிலும் ஜெயகுருவராக சொல்லுவது கிறிஸ்துவின் அன்பை கோடாகுடைய ஒரு ஆவியின்படி ஏற்றுபடி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமானி அவர் ஆவியின்படி ஏற்றுபடி வாய்நாள் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற கத்தாய். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த இயேசு சார் இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்களை ஆவியின்படி ஏற்றுபடி கோடாகுடி தேவனுக்கு தனக்கு மாம்சமானி அவர் ஆவியின்படி ஏற்றுபடி நிமிஷத்தோறும் வாய்நாள் முழுக்க கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிற கத்தாய். கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் நிறைவேற்ற ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிக்க சொன்னான். கர்த்தாவே, எகிப்தியே அதிபதியாய் மாற்றி
இந்த யோசேப்பின் தரிசனத்தை நிறைவேற்ற உதவி செய்தது போல எங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே சோதம். ஒருவேளை நாங்கள் மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸ்ல மெச்சூர்ட் ஆகாம ஏதாவது மாம்சத்தில் தவிர ரத்தத்தால் எங்களை கல்வி சுத்திகரித்து எங்களை மெச்சூர்ட் ஆகுங்க. கிறிஸ்டியன்ஸ் அன்பில் ஆண்டவரே எங்களை பலப்படுத்த, திடப்படுத்த, உற்சாகப்படுத்துங்க தாவே. ஆண்டவரே விசுவத்திருக்கிறதா உங்களுடைய வசனத்தை நிறைவேற்றுகிறே நாங்கள் வாஞ்சியும் தீவிரமாக இருக்கிறங்க தாவே. யாரை கண்டாலும் இயேசு சார், இயேசு சாப்பிட வாக்குத்தங்களை ஆண்டவர் தலைமையில கவிச்சு இயேசு ஜீவனை பறிஞ்சு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை கொடுத்து பிசாசு மேல விடுதலையாக்குற ராஜா. பவுல போல தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றும், ஆசீர்வாதம் உண்டாகும், சிறையிருப்பு மாறட்டும், அரண்மனை வாழ்வு உண்டாகட்டும் கத்தாவே. யோசேக்கு உண்டானது போல கத்தா, எஸ்ஆர் ராஜ்யாத்துக்கு உண்டானது போல கத்தாவே சோத்திரம். மோசேக்கு உண்டானது போல மோசேக்கு 40 வருஷம் சோத்ரா சோத்ரா கத்தாவே வை சோத்திரம். 40வது வருஷம் முச்சையில் தரிசனமாகி மோசேயின் தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து சிறையிலிருந்து கொண்டு வரணும். அல்லேலூயா. பஸ் காட்டு ரத்தத்தின் மூலமாக அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசம் கொண்டு போனோம். மோசேயின் தரிசனம் எல்லாம் கர்த்தருடைய வாசல் நிறைவேறினதான். அல்லேலூயா. கர்த்தருடைய வாசனத்தையே நிறைவேற்றாது எனக்கு தரிசனம் நிறைவேறணும், தரிசனம் நிறைவேறணும், என்ன ஆசீர்வதிக்கணும். இங்க கண் போன போக்கிலே மனம் போன போக்கிலே இருந்தாங்க தரிசனம் நிறைவேறாது. கிறிஸ்துவை போல மாறுங்க சார். மாறுகிறோம் மாற வேண்டும் மாற வேண்டும் மாற முடியும். இயேசுவை போல நாங்கள் மாறுகிறோம் தான். இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்ற கத்தாவே. வாழ்வது ஒரு வாழ்வு, அதை உமக்காக வாழ கொடுக்கிறோம். ஆஸ்வதி இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு அவருக்கு கொடுத்திடுவோம். நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அவருக்கு கொடுத்திடுவோம். நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். எதுவோ ஒரு வாழ்வு இதற்கு கொடுத்திடுவோம். சோத்ரம் ஆண்டவரே. ஊழியம் செய்வது பாகியமே, அதில் பலனோ அறியோமே. விடுவாரே இவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு இதற்கு கொடுத்திடுவோம். சோத்ராண்டவரே. அதுபோல நாம் என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதிலே அதிக கவனம் செலுத்தும். பிசாசு என்ன பண்ணுவோம்னா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றதையே ஆள் யாருன்றதே மறந்து வச்சிருவான். ஊர்பட்ட கவலை, ஊர்பட்ட சிந்தனை, எந்த கவலையானா இரு, இயேசு சிலுவையில் எல்லா கவலையும் சுமந்து கொண்டு அவர் பரிகாரத்தை பேசிக்கொண்டே இருந்தார். மாறவே இல்லை. எந்த கவலை இருந்தாலும் அவர் தானே தீர்த்து வைக்க போறார். அவருடைய அன்பு, அவருடைய இறக்கம், அவருடைய சரீரம், அவருடைய ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான அவர் கொடுக்க 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 எல்லா பிசாசுகளும் ஓடி விடுகிற, எல்லா சாபங்களும் மறைகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், தரிசனம் நிறைவேறுகிறது. அதனால் பிசாசு கவலையை போதாகரமாக்கி இருக்கிற சூழ்நிலாம் போதாகரமாக நம்ப நினைக்க. பிசாசை இயேசுவை பாரு, என்னை விட போதாகரமாக அவருக்கு வந்துச்சு. அது மேல கவனத்தை திறப்பல, பரிகாரத்தின் மேல தான் கவனம். பரிகாரம் தேவ நீதி தூவித்தல் இயேசு சாமட வாக்கு தத்துவம், அது பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கறதுலே கவனமா இருந்தாரு. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிவிட்டது. இயேசுவுக்கு தரிசனம் அது தாமதிப்பதில்லை, 3 நாளில் நிறைவேறி. அந்த இயேசுதான் என்னுடைய மாதிரி. பொல்லாத பிசாசே போ, இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரியும். சகல பாவத்தை இயேசு ஜீவனையும் பரிகுஞ்சு குத்து கைவி சுத்திகரித்தாரு. என்னுடைய சகல பாவத்தை சகல சாபத்தால இயேசு சுமந்துக்கிட்டு டிஸ்கரேஜே ஆகல. ஹல்லேலூயா.
யாருங்க இயேசு? லேசானால அவர் திருத்து 2வது ஆள் குமாரன் இயேசு சிலுவையில் சாபங்களை பாவங்களெல்லாம் நம்மனா சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமாகவும் டிஸ்கரேஜ் பிசாசு நம்ம எதையுமே நிறைவேற்ற யூஸ்லெஸ் ஆகிக்கலாம். இயேசு தேவகுமாரன் நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து நம்முடைய சாபங்களெல்லாம் சுமந்து இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி என்ற வசதி ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு மாம்சமானியார் கொடுத்து சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிச்சிட்டார். தரிசனம் நிறைவேறிவிட்டது. அவர் தான் என்னுடைய தகப்பன். அவர் வார்த்தையை நான் தீவிரமாக நிறைவேற்ற போறேன்னு சொல்லும்போது மாற்றங்கள் உண்டாகும், கான்பிடன்ஸ் உண்டாகும், தைரியோட தேவதூதெல்லாம் வருவாங்க, பசுத்தாவியாரெல்லாம் வருவாங்க, கல்ல பற்றி போடுவாங்க, செங்கடல் பிளப்பாங்க, யோதான பின்னடி எரிவோக்கள் தரைமட்டமாகும். போகிற இடத்திலெல்லாம் தரிசனத்தை நிறைவேற்றுவர்களாகவே இருப்போம். நானில் இயேசு எனக்குள் பேய்த்திருக்கார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று சொல்லி கிறிஸ்தியேசன் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார்கள். கத்தாவே மை சோத்தரிக்கிற கத்தாவே, இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுக நன்றி செலுத்துகிற கத்தாவே, பெரிய காரியங்களை செய்யுங்க தாவே. ஆடுவே சோது மீதியான வேலையை உங்களுடைய கருத்து ஒவ்வொருவரும் எங்களை ஜபத்தில் நடத்தும்படி ஜபிக்கிறங்க தாவே. சோத்தரிக்கிறங்க தாவே. சோத்திரம் ஆடுவே மை சோத்தரிக்கிறோம். அநேக வாஞ்சியும்